அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹோம்மேட் வைப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு லாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். கடைக்கு கிளம்பியிருந்தோம், ரேவதி கடைக்கு. நோன்பு வருது இல்லையா, ஸோ சில சாமானுங்கள்லாம் தேவைப்படுது, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சுப்போன்ட்டு வந்திருந்தோம். அப்புறமா வீட் ப்ரௌனி வந்துட்டு கொஞ்சம் நல்லா மாய்ஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப நாளாகவே தம்ரூட் கேக்கை வந்துட்டு மெஷர்மெண்ட்டு எல்லாமே கரெக்டாக வச்சு எனக்கு ஒரு வீடியோவில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே நான் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம சேனல் ஹோம்மேட் வைப்ஸ் யாராவது ஃபஸ்ட் டைம் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போது ரேவதி கடைக்கு வந்துட்டு போனது வந்து நைட் டைம் தான். கொஞ்சம் ஈவினிங் டைமில் வந்துட்டு சாயெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் கிளம்பியிருந்தோம். இந்த வாட்டி ரேவதி கடைக்கு முக்கியமாக நான் வந்தது வந்துட்டு கொஞ்சம் இந்த டப்பாங்கெல்லாம் வாங்கி வச்சுக்கலான்னு தான் பிளான் பண்ணி வந்தேனே. ஆனால் இவங்க வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க, நீ டப்பா வாங்க தானே வந்திருக்கேன் அப்படின்ட்டு. என்னை வீட்டிலேயே ஆல்ரெடி அவ்வளோ டப்பாங்க அடுக்கி வச்சுருப்பேன். இருந்தாலுமே எனக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு டப்பாவே பற்ற மாட்டேங்குது. என்ன தான் நம்மக்கிட்ட அவ்வளோ ட்ரெஸ் இருந்தாலுமே எங்கேயாச்சும் வெளியில் போகும்போது நம்மளுக்கு ஏதோ ட்ரெஸ்ஸு இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, எல்லாேருக்கும் அது தோணும் தான். அது மாதிரி தான் எனக்குமே. டப்பாங்க எவ்வளோ இருந்தாலும் சரி, கிச்சனில் வந்துட்டு எல்லாமே போட்டு வச்சுப்போம். ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு வந்து டக்குன்னு நம்மளுக்கு அவசரத்துக்கு டப்பாவே இருக்காது. அது இப்போ நோன்பு தொடங்குதா, சுத்தமாக எனக்கு டப்பாவே பத்தாது. அதனால தான் வாங்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணேன். ஆனால் இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, ஏற்கனவே டப்பாவாக இருக்குது, இப்போ நோன்பு வரைக்கும் தான், அப்புறமா எல்லாத்தையும் எடுத்து மூட்டை கட்டி வச்சிருவேன், வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சரி, அதனால் என்ன பண்ணுறது, சோகமாக இந்த ஃபர்னிச்சர் சைடாவது போயிட்டு ஏதாவது வாங்குவோன்னு சொல்லி பார்த்தோம். வாங்குகிறோமோ இல்லையோ, சும்மா அப்படியே போய் வேடிக்கை பார்த்துட்டு வருவோன்னு சொல்லி கூப்பிட்டு போயிருந்தேன். இந்த சோஃபா இருக்குல்ல, இது வந்து சோஃபா கம்ப்ளீட் தான். இது இதே தான், அந்த கீழே அந்த கோல்டன் கலரு எல்லாமே இதே தான். நல்லாயிருக்கும், அழகாக இழுத்தாக்கா அழகாக கட்டல் போல் வந்துட்டு நல்லா லென்த்தாக வந்துடும். நல்லா இருந்தது. என்ன காசு தான் வேணும். சரி, அப்படியே சுற்றி பார்த்துட்டு எங்கள் வீட்டில் வந்து சோஃபா இல்லை. அதனால் சரி, ஏதாவது சோஃபாவை மட்டும் செக் பண்ணி வச்சுப்போம். ஆனால் வாங்குகிற பிளான் இல்லை வழக்கம் போல். சரி, ஏதாவது நல்லா இருக்குதான்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். அப்புறமா கடைசிக்கு எனக்கு ஒரு சோஃபா செம்மையும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, சூப்பராக இருந்தது. காமிக்கிற பாருங்கள். ஆனால் அது வந்துட்டு பெரிய சோஃபா இல்லை, சும்மா ஒருத்தர் உட்கார்றது போல் தான் இருந்தது. இதுதான் அந்த சோஃபா. செம்ம சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருந்தது, நல்லா ஜம்முன்னு இருந்தது. ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் பயங்கரமாக இருந்தது. சரி, ஆசைக்கு பார்த்துட்டு உட்காந்துட்டு நல்லா இருந்தது அப்படியே ஜம்முன்னு. இருந்தாலுமே ஒரே ஒருத்தர் உட்கார்றதுக்கு மட்டும் அவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்குறது அதிகமாக தான், ரொம்பவே அதிகமாக இருந்தது. ஸோ பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மேலே வந்தாச்சு. மேலே வந்துட்டு இந்த ரோஸ் எசன்ஸ் நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தீங்க. இந்த டைகர் பிராண்டோட தான் நான் யூஸ் பண்ணுறேன். கண்ணாடி பாட்டில்லையும் வரும், அப்புறமா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்லையுமே வரும். இதை பார்த்து வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கூட நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற மளிகை கடைங்களே ஈஸியாகவே கிடைக்கும். முட்டை மிட்டாய்க்கு நிறைய பேர் வந்துட்டு ரோஸ் மில்க் எசன்ஸை ஊற்றலாமா அப்படி இப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிங்க. அதெல்லாம் ஊற்றுனா சுத்தமாக நல்லாவே இருக்காது. இந்த ரோஸ் எசன்ஸ் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். நான் ரோஸ் வாட்டர்னு வேறு சொல்லி வச்சுருப்பேன் அந்த வீடியோவில். நைட் நேரத்தில் வாய்ஸ் ஓவர் கொடுக்கையில் கொஞ்சம் குழப்பத்தில் சொல்லியிருப்பேன். ஸோ எல்லா டவுட்டுமே நான் கிளியர் பண்ணிட்டேன். அது நான் காமிச்சேன் இல்லையா, அதுதான். அப்புறமா இந்த குங்குமப்பூ வந்துட்டு ஒரு சிஸ்டர் வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து செலினா சிஸ்டர், அவங்க முட்டை மிட்டாய் வந்துட்டு வெறும் எக் ஒயிட் மட்டும் வச்சு செஞ்சுட்டு சொதப்பி இருந்தது, அவங்க சொதப்பி வச்சுருந்தாங்க. ஸோ அதை நான் ஷார்ட்ஸில் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அவங்க வந்துட்டு வெறும் எக் ஒயிட் மட்டும் வச்சு என்கிட்ட ரெசிபி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு சாஃப்ரான் கண்டிப்பாக வேணும் இல்லையா, ஸோ வேறு வழியே இல்லாமல் மனசே இல்லாமல் நான் போய் வாங்கினேன். ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. சரி, இருந்தாலுமே ஓகே, நம்ம ஒன்ஸ் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோன்ட்டு வாங்கியிருந்தேன். எவரெஸ்ட் அப்புறமா கேசரி பிராண்ட் ரெண்டுத்துலேயுமே இருந்தது. எவரெஸ்ட் வந்து நம்ம நல்ல கேள்விப்பட்ட பேர் இருக்குது இல்லையா, அதனால் நான் அதுவே எடுத்துக்கிட்டேன். கேசரி வந்து எனக்கு தெரியலை, எப்போத்துலேருந்து இருக்கணுமே தெரியலை. அது ரேட்டுமே அதிகமாக இருந்தது, அதனால் நான் வந்துட்டு எவரெஸ்ட்டே நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அப்படியே வந்துட்டு மேலே வந்தோன்னா இந்த கண்ணாடி பாத்திரமா இந்த பவுல்ஸ் எல்லாமே இருந்தது. இது எல்லாமே வாங்குறேனோ இல்லையோ, எப்போல்லாம் அந்த கடைக்குள்ளே நுழையிறனோ அப்போ இது சைடு வராமல் நான் போகவே மாட்டேன். இந்த ஜாடியெல்லாம் அவ்வளோ அழகு போல், அவ்வளோ நல்லா அழகாக இருக்கும், பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கும். அங்கே நின்று பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்ன ஆச்சுன்னா, இந்த வாட்டி போவையில் ஒரு சின்ன சம்பவம் ஆகிப்போச்சு. அந்த ஜார் இருக்குது இல்லையா, அந்த அந்த ஜாடியோட மூடியை வந்துட்டு எடுக்கும்போது ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருச்சு. விழுந்த உடனே அது ஏற்கனவே அது டேமேஜாக தான் இருந்திருக்கும் போல்.
அதுலேருந்து லேசாக ஒரு தூள் மாதிரி வந்துருச்சு. நான் உடனே எடுத்து வச்சுட்டேன். அங்கே இருந்த பொண்ணு என்னை பிடிச்சி வச்சுக்கிச்சு. அவ்வளோதான், இதுக்கு நீங்கள் பில்லு போட்டுட்டு தான் போகணும் அப்படின்ட்டு. எனக்கா பயமாக இருந்தது. என் ஹஸ்பண்ட் வேறு இன்னொரு சைடு இருந்தாங்க. அவங்க வரத்துக்குள்ளே எப்படியாவது அதை பேசி சமாளிச்சுட்டு போயிடலாம் நானும் பேசுகிறேன். அது விடவே இல்லை என்ன. இல்லை நீங்கள் கட்டி தான் ஆகணும்னு சொல்லி நின்று வச்சிருச்சு. அப்புறமா எப்படியோ சொல்லி கிள்ளி ஒத்துக்கிறவே இல்லை. அப்புறமா நல்ல வேலை இன்னொரு பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. அது வந்துட்டு இதுக்கெல்லாம் எதுக்கு இப்படிலாம் பண்ணுற, விடு அவங்க போட்டும் அப்படின்னு சொல்லி என்னை காப்பாற்றி விட்டுச்சு. அல்லான்ட்டு தப்பிச்சோ பொழைச்சோ நான் வந்துட்டேன். கீழே வந்துட்டு நகை ரேட்டை பார்த்துட்டு இன்னொரு ஷாக்கு தான். பார்த்துட்டு இப்போ ரேட் எல்லாமே ஏறி இருக்கு இல்லையா. ஸோ ரொம்ப அதிகமாக இருந்தது. இந்த கடைக்கு எப்போ போனோன்னே நான் மறந்து போயிட்டேன். அவ்வளோ நாள் ஆயிடுச்சு இந்த வீடியோ எடுத்து. வாய்ஸ் இப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் பேசுகிறது போல் வந்ததுக்கப்புறமா நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நடுவில் ரொம்பவே தொண்டை கட்டிக்கிட்டு கொஞ்சம் வாய்ஸே வராமல் இருந்தது. ஷார்ட்ஸில் கூட பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், காமெடியாக தான் இருந்திருக்கும் வாய்ஸு. எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக மேனேஜ் பண்ணி நான் போட்டுட்டு இருந்தேன். சரி, இது வீடியோ அப்படியே வச்சுருந்தா ஃபோனுமே ஹேங் ஆகிட்டே இருக்குது. எனக்கு நிறைய மெசேஜ் வரதால் ஸோ வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வீடியோ எல்லாமே முடிச்சிடலான்ட்டு. நெக்ஸ்ட்டு கடையிலேருந்து வர வழியிலையும் ஒரு முட்டை கடையை பார்த்தோம். சரி, முட்டை வந்துட்டு பல்காக வாங்கிட்டு போயிடுவோன்ட்டு வந்து ரேட் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறமா இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா குட்டி குட்டியாக முட்டை, அது வந்து காடை முட்டைன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் நானும் அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்ததில்ல, எப்படி இருக்கணுமே தெரியலை. ரேட்டுமே அதிகமாக இருந்தது. அதனால் விலையை மட்டும் கேட்டுட்டு அப்படியான்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு தேவைப்படுறது மட்டும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வாட்டிக்கு எனக்கு வந்துட்டு கொஞ்சம் அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் அதிகமான ஆர்டர்ஸ் இருந்தது. ஒரு 6 கிலோ அந்த மாதிரி இருந்ததுன்னு நினைக்கிறேன் மொத்தமாக. ஆனால் ஒரேடியாக வந்துட்டு வெறும் ப்ரௌனி, வெறும் முட்டை மிட்டாய்ன்னு இல்லை, எல்லாமே கலந்து இருந்தது. அதுதான் எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருக்குது. இப்போ இதே வெறும் ப்ரௌனி, வெறும் முட்டை மிட்டாய் மட்டும்னா நம்ம வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். எனக்கு வந்து அஃப்லாத்தூன், தம்ரூட் கேக் அந்த மாதிரி கலப்படமாக இருந்தது. ஸோ எல்லாம் கலப்படமாக இருக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஓடிஜி வச்சுருந்தாலுமே அது கஷ்டம்தான். அதுவும் இல்லாமல் இப்போ நான் வந்துட்டு அந்த குட்டி ஓடிஜி அப்புறமா அடுப்பில் வச்சு செய்கிறதால எனக்கு ரொம்ப பெரிய டாஸ்க்காக தான் இருந்தது. அதனால் நைட்டு ஃபுல்லுமே கண்ணு முழிச்சு செய்கிறது தான் என்னோடய பிளானாக இருந்தது. ஸோ அதனால தான் இந்த லாகின் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். வீட்டுக்கு வந்து கையோடு வந்துட்டு முட்டையை வெங்காயம் போட்டு பொரிச்சிட்டு மதியானத்துக்கு மீனானம் வச்சுருந்தது கொஞ்சமாக இருந்தது. சரி, அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு போன்னு வச்சாச்சு. மதியானத்துக்கு வச்சுருந்த சோறுமே வந்து இருந்தது. அதுவே வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் அதிகம் தான். நைட் நேரத்தில் அவ்வளோவா யாரும் சாப்பிட்றது கிடையாது. சும்மா ஆளுக்கு ஒரு 2 வாய் அந்த மாதிரி தான் சாப்பிட்றது. எப்போயாவது கொஞ்சம் பசியாக இருந்ததுன்னா தோசை, ரொட்டி அந்த மாதிரி சாப்பிடுவோம். பசிக்காத நேரத்தில் இந்த மாதிரி இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. எல்லாருமே சாப்பிட்டு முடித்தோன்னே பசங்களுக்கு முன்னாடி வந்துட்டு சும்மா தூங்குற மாதிரி ஒரு சீனை போட்டுட்டு 2 பேரும் கொஞ்சம் தூங்குனதுக்கப்புறமா நான் திருப்பியுமே இங்கே வந்துடுவேன். இல்லைனா பின்னாடியே வந்து சுற்றிட்டு இருப்பானுங்க, மம்மி எப்போ வருவேன் வாவான்னு சொல்லிட்டு. இப்போ மற்ற அந்த சாமான் க்ளீன் பண்ணுற வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ண வந்துட்டேன். இந்த நோட்டில் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி வந்துட்டு 1/2 கிலோ, அப்புறமா 1/4 கிலோ அந்த மாதிரி ஒருத்தவங்க 1/2 கிலோ, ஒருத்தவங்க 1/4 கிலோ அப்படி கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எழுதி வச்சுருக்கேன் எனக்கு புரிகிறது போல். ஸோ எனக்கு பேக் பண்ணும்போது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி எப்போவுமே நான் எழுதி வச்சுப்பேன். இதில் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாமே ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான். 2 பேர் மட்டும் புதுசாக வாங்குறவங்க. அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்கு சும்மாவே யார்கிட்ட இருந்தாச்சும் நல்ல ரிவ்யூ வந்தாலே அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. அதுலேயும் செகண்ட் டைம் ஆர்டர் பண்ணுறாங்கன்னா பிடிக்கவே முடியாது. அந்தளவுக்கு அவ்வளோ ஜாலியாக இருந்தது எனக்கு. அதனால தான் கண் முழிச்சு எப்படியாவது நம்ம செஞ்சு நல்லபடியாக செஞ்சு கொடுத்துடணுன்ட்டு நான் நைட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கோவில்பட்டி அப்புறமா காரைக்கால், இது 2 ஊரில் இருந்து மட்டும் புதுசாக ஆர்டர் பண்ணவங்க. மற்ற எல்லாமே வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஆல்ரெடி என்கிட்ட ஆர்டர் பண்ணிவிட்டு செகண்ட் ஆர்டர் அப்புறம் தேர்ட் ஆர்டர் கொடுக்குறவங்க. ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து ப்ராப்பராக எழுதி எடுத்துகிட்டு எனக்கு ப்ரௌனி வந்துட்டு ட்ரிபிள் சாக்லேட் இல்லைன்னா நார்மலாக வெறும் பிளெயின் சாக்லேட் ப்ரௌனி அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட நம்ம கிலோ கணக்கு வச்சு நம்ம மொத்தமாக செஞ்சு அதிலே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன். ப்ரௌனி வந்துட்டு சாக்கோ லாவா அப்புறமா டபுள் சாக்லேட் எல்லாமே கலந்து இருந்தது. ஸோ 2 கிலோ போல் கரெக்டாக எனக்கு செய்கிறது போல் இருந்தது. ஸோ அந்த மாதிரி நான் கணக்கு வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பெரிய வேலை தம்ரூட் கேக் தான். ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் என்கிட்ட ஒரு சிஸ்டர் ரொம்ப வாட்டி வந்துட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க மெஷர்மெண்ட்டோடு எனக்கு சொல்லுங்கன்ட்டு. அதனால் நான் எதுவுமே ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் நிறைய ரெசிபிஸ் வந்து ஷேர் பண்ண சொல்லியிருக்கீங்க. இன்ஷால்லாஹ் நான் கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோலையுமே நான் எல்லாத்தையுமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரவையை அளந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரவை, சர்க்கரை எல்லாமே நம்ம ஒரே அளவில் தான் எடுக்கணும். ரவை வந்துட்டு 251 கிராம் கிட்ட இருக்குது. ஒரு 1/4 கிலோ கரெக்டாக கணக்கு வச்சுக்கோங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், 1-2 கிராம் கூட குறையவா இருக்கலாம் வழக்கம் போல். அதை எடுத்துகிட்டு ஒரு ப்ளெயினான தண்ணி இல்லாத ஒரு கடாயில் சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கலர்லாம் மாறணுன்ட்டு அவசியமே இல்லை. லைட்டாக நம்ம சூடு காமிச்சு எடுத்துட்டாலே போதும். இது சும்மா இப்படியே வறுக்காமல் லைட்டாக கொஞ்சோண்டு இதில் நெய் சேர்த்து வறுத்தோன்னா நல்லா வாசமாக நல்லாயிருக்கும்.
நான் ஏற்கனவே 2 வாட்டிக்கு தம் ரூட் கேக் ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி வந்துட்டு பூஸ்ட் வச்சுட்டு செய்கிறது மாதிரி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்புறம் இன்னொரு வாட்டிக்கு வந்துட்டு ஹார்லிக்ஸ் அப்புறமா பால் எல்லாமே கலந்து செய்கிறது, அது செம்மையாக இருக்கும். ஸோ 2 மெத்தடில் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கிராம் கணக்கு வேணுங்கிறதால நான் இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரவையை லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ சர்க்கரையும் வந்துட்டு நம்ம ரவை எந்த அளவு எடுத்தோமோ அதே அளவுக்கு தான் எடுக்கணும். ஆனால் நான் இப்போ வந்துட்டு 200 கிராம் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா என்கிட்ட இந்த தம் ரூட் கேக் கேட்ட கஸ்டமர் வந்துட்டு என்கிட்ட சர்க்கரை கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்க இனிப்பு அவ்வளோவா வந்து சாப்பிட மாட்டாங்களாம்மா. என்கிட்ட 2வது வாட்டி வாங்கிறாங்க இவங்க. ஏற்கனவே ப்ரௌனி வாங்கியிருந்தாங்க. இந்த வாட்டிக்கு சேம் அதே போல் வீட் ப்ரௌனி அப்புறமா தம் ரூட் கேக் 2மே கேட்டிருந்தாங்க. ஸோ நான் சர்க்கரை மட்டும் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டேன். நீங்கள் வந்துட்டு இனிப்பெல்லாம் நீங்கள் நார்மலாக சாப்பிட்றவங்களா இருந்தால் ரவை எந்த அளவில் எடுக்கிறீங்களோ அதே அளவில் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சரியாக இருக்கும். இப்போ நல்லா இதை ஒரு வாட்டி பொடி பண்ணிவிட்டு வந்தாச்சு, நல்லா பவுடர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதில் நம்ம நெய் எல்லாமே சேர்த்து நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடுவோம். நெய் சரியாக ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் மிக்ஸி ஜார் வச்சு டேர் பண்ணி தான் காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு ஒரு 50 கிராம் அளவு எடுத்திருந்தேன். இருந்தாலுமே எனக்கு நெய் பத்தாத போல் இருந்தது. அதனால் கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் அப்புறமா ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப வாட்டி என்கிட்ட ப்ரௌனி வந்து கீழே செய்யலாமா, நல்லாயிருக்குமான்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. கமெண்ட்லேயுமே கேட்டிருந்தாங்க. நான் ரிப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா நான் இது வரைக்கும் செஞ்சு பார்த்ததில்ல. நம்ம செஞ்சு பார்த்தா நம்ம தைரியமாக சொல்லலாம் இல்லையா? ஸோ எனக்கு தெரியலை. அப்புறம் மெசேஜுமே அவங்க தான் நினைக்கிறேன் என்கிட்ட வந்துகிட்டே இருந்தது மெசேஜு. ஸோ எனக்கு தெரியலை. நீங்கள் வேணும்னா நீங்கள் கம்மியான அளவில் கொஞ்சமாக ஒரு 1/4 கிலோ அந்த மாதிரி வேணால் செஞ்சு பாருங்கள். நல்லா வந்ததுன்னா நீங்கள் அப்படி வேணால் செய்யுங்க. ஏன்னா நான் இது வரைக்கும் செஞ்சது இல்லை, அதனால் எனக்கு தெரியலை. அப்புறமா முட்டை மிட்டாய் வந்துட்டு ஆயிலில் செய்யலாமா அப்படின்னுமே சொல்லி சில பேர் கேட்குறாங்க. அதுவுமே நான் செஞ்சு பார்த்தது கிடையாது. எனக்கு நெய்யில் செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக வேணால் செஞ்சு பாருங்கள். ஏன்னா எனக்கு கேரண்டியாக என்னால் சொல்ல முடியாது நல்லா தான் வரும்ன்ட்டு. ஏன்னா நம்ம செஞ்சு பார்த்துருந்தது நல்லபடியாக வந்ததுன்னா நம்ம தைரியமாக சொல்லலாம். நான் பாட்டுக்கு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு செஞ்சுட்டு ஏதாவது ஒன்று தப்பாக போயிருச்சுன்னு அதனால தான் எனக்கு பயமாக இருக்குது சொல்கிறதுக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மியான அளவில் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நல்ல ரிச்சான டேஸ்ட்டுக்கு வந்துட்டு நெய் ஆட் பண்ணாது அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், நம்ம வந்து தினமும் சாப்பிட போகிறோம். என்றைக்காவது ஒரு நாள் நம்ம சாப்பிடும்போது நல்லபடியாக செஞ்சு சாப்பிட்றலாம் இல்லையா? ஸோ நெய்யில் செஞ்சாலே நல்லா டேஸ்ட் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம சர்க்கரையும் அப்புறமா நெய்யும் வந்துட்டு நம்ம லைட்டாக வந்துட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஜாரை பார்த்தீங்கனாலே தெரியும் அந்தளவுக்கு வந்து அரைப்படலை. ஏன்னா எனக்கு நெய் பத்தாதது போல் இருந்தது. நான் எப்பவுமே ஸ்பூன் கணக்கு வச்சு தான் நான் அளந்து சேர்ப்பேன். இந்த வாட்டிக்கு கிராம் கணக்கில் சேர்த்ததால என்னன்னு தெரியலை, எனக்கு பத்தாதது போல் இருந்தது. திருப்பியும் அதை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியுமே நான் பல்ஸ் பண்ணி எடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் என்னோடய பழைய தம் ரூட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல க்ரீமை போல் செம்மையாக இருக்கும். நல்ல பெரிய பெரிய ஸ்பூனில் நான் நெய்யை அள்ளி போட்டிருப்பேன். இப்போ வந்துட்டு நம்ம கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறதால ரொம்ப பிசு பிசுன்னு ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது இல்லையா? வீட்டிலனா பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதனால் நான் கொஞ்சம் பார்த்து தான் நான் சேர்த்து செய்கிறது. சப்போஸ் பத்தலைன்னா நம்ம லாஸ்ட்டில் கூட சேர்த்துக்கலான்ட்டு நான் இந்த மாதிரி கொஞ்சமாக தான் நான் வந்து சேர்த்து செய்கிறது. அப்புறமா நிறைய சிஸ்டர்ஸ் வந்துட்டு ப்ரௌனியில் நான் செய்யும்போது அந்த முட்டையிலேருந்து குட்டியாக ஒயிட் கலரில் எடுப்பான் இல்லையா, அதை எடுக்கவே முடியலன்னு சொல்கிறீங்க. அதை எடுக்கணுன்ட்டு அவசியம் வந்துட்டு கிடையாது. ஆனால் அதை எடுத்துகிட்டா அந்த முட்டையோட ஸ்மெல்லு வந்துட்டு அவ்வளோவா வீசாது. அதனால தான் நான் சொல்லுவேன். நீங்கள் அப்படி எடுக்க முடியலன்னா நான் இப்போ காமிக்கிறது போல் நல்லா முட்டையை அடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் வடிகட்டிக்கலாம். நான் தம் ரூட் கேக்குக்கு எப்போவுமே நான் இந்த மாதிரி தான் செய்வேன். ஏன்னா நம்ம நிறைய முட்டை சேர்த்து செய்யும் போது தனித்தனியாக எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால் தனியாக இந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு அதுக்கப்புறமா நான் வடிகட்டிடுவேன். ஸோ அந்த ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மேலே அப்படியே நின்றும். நீங்கள் வேணால் இந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா இந்த முட்டையெல்லாம் வந்துட்டு பீட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் அந்த மாதிரிலாம் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இது மாதிரி செஞ்சு எடுத்தால் தான் நம்மளுக்கு நல்ல கரெக்டான பர்ஃபெக்டான டெக்ஸ்சரோடு நம்மளுக்கு வரும். பீட்டர் வச்சு நீங்கள் ஓவர் பீட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதிரி கேக்கை போல் வந்துடும். ஸோ நீங்கள் பார்த்து வந்துட்டு இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி லைட்டாக நம்ம கலந்துட்டோம் இல்லையா, கலந்ததுக்கப்புறமா நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே நம்ம சர்க்கரை அப்புறமா நெய்யை நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது கூடவே ஒரு பெரிய வடிகட்டியை வச்சுட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே வடிகட்டும் போது அந்த ஒயிட் கலரில் குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மேலே அப்படியே தங்கிரும். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா திரும்பியுமே கிவ்அவே வீடியோ எப்போ வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. இன்ஷால்லா நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? இன்ஷால்லா.
ஏன்னா இப்போ நோன்பு வருது இல்லையா, நோன்பு வரத்துக்குள்ளே வைக்கணும் தான் நானுமே நினைக்கிறேன் இன்ஷால்லா. அப்படி நோன்பு வந்துட்டாலுமே பிரச்சனை இல்லை, இன்ஷால்லா நீங்கள் வந்துட்டு நோன்பு திறந்ததுக்கப்புறமா கூட நீங்கள் ப்ரௌனி எந்த கிவ்அவே ப்ரைஸாக இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு வாங்கி டேஸ்ட் பண்ணலாம் இல்லையா இன்ஷால்லா. இப்போது பார்த்தீங்கன்னா அந்த வடிகட்டிட்டேன் இல்லையா, மேலே கூடி அப்படி நிற்கிது பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்துடும். ஸோ இது ரொம்ப ஈஸியான மெத்தடாக இருக்குது இல்லையா. உங்களுக்கு அப்படி எடுக்க முடியலன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் முன்னவே சொன்னது போல் எனக்கு நெய் வந்துட்டு கொஞ்சம் பத்தாதது போல் இருந்தது இல்லையா. ஸோ நான் 2 ஸ்பூன் அளவு கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். இந்த தம் ரூட் கேக்குக்கு நெய்யுமே நம்ம சரியாக சேர்த்துருக்கணும். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டாலும் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் முதல்ல ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துருந்தேன் இல்லையா. ஸோ இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் எக்ஸ்ட்ராவாக. இது வந்துட்டு ஒரு 60-70 கிராம் கிட்ட இருக்கும், அவ்வளோதான். இப்போ முட்டையை சேர்த்ததும் லைட்டாக ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு வந்துடலாம். நான் முன்னெல்லாம் ஏதாச்சும் ஒன்று சாப்பிடணும் போல் இருந்ததுன்னா உடனே இந்த தம் ரூட் கேக் தான் செஞ்சு வச்சுருவேன். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நோம்பு நேரத்துலலாம் முன்னாடியே நான் செஞ்சு வச்சுருவேன். நோம்பு திறந்துட்டு ஏதாவது ஒன்று சாப்பிடணும் போல் இருந்தால் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ தான் வந்துட்டு அதிகமாக எதுவுமே செய்ய முடியலை. இந்த ஆர்டருக்கெல்லாம் நம்ம செய்கிறதே நம்மளுக்கு சரியாக இருக்குது டைமு. ஸோ இன்ஷால்லா வீட்டுக்குமே அப்பப்போ ஏதாவது ஒன்று செஞ்சு வைக்கணும்னு தான் பார்க்குறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த ரவையை வந்துட்டு நம்ம வறுத்து ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஆற வச்சுருந்த ரவையில் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த மிக்சரை நல்லா சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கணும். இப்போ அது எல்லாத்தையுமே நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி நீங்கள் தனியாக இந்த மாதிரி செஞ்சு வைக்கலன்னா நீங்கள் சர்க்கரை பொடி பண்ணையில் கூடவே சேர்த்து அரைச்சிருங்க. அவ்வளோதான். இப்போ அடுப்பில் இந்த நம்ம கலந்து வச்சுருந்த மிக்சரை எடுத்து வச்சுட்டு நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 1/4 ஹவர் போல் ஆகும். நல்லா தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் நல்லா லிக்விடான பதத்தில் தான் இருக்குது. இது நல்லா கெட்டியாகணும். நல்லா கெட்டியானதுக்கப்புறமா நம்ம இதை பேக் பண்ண வச்சிடலாம். என்கிட்ட கஸ்டமர் வந்துட்டு ரொம்பவே இனிப்பு கம்மியாக கேட்டதால் நான் அந்த மில்க் மேட் வந்து சேர்க்க வேண்டாம்னு தான் நினச்சேன். இருந்தாலுமே எனக்கு மனசே கேட்கல. இது சேர்க்காமல் போயிட்டு டேஸ்ட் எங்கேயும் குறைஞ்சி போயிருப்போதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். மில்க் மேட் எவ்வளோ சேர்க்கணுன்னா நம்ம நெய் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அதே அளவு தான் சேர்க்கணும். நம்ம நெய் வந்துட்டு நான் ஆரம்பத்தில் ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்தேன் இல்லையா. ஸோ அதே அளவில் நம்ம வந்து மில்க் மேடை சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு என்கிட்ட இனிப்பு வந்து கம்மியாக கேட்டதால் மில்க் மேடு நான் அதிகமாக சேர்த்துட்டேன்னா இனிப்புமே கூடிரும் இல்லையா. அதனால் நான் சும்மா ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா ஒரு ஃப்ளேவராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக. இந்த தம் ரூட் கேக் என்கிட்ட ஆர்டர் பண்ணது சுபா சிஸ்டர் ஃப்ரம் சென்னை. இவங்க என்கிட்ட ஆல்ரெடி வீட் ப்ரௌனி வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டிக்குமே சேம் அதே போல் வீட் ப்ரௌனி, அதுக்கப்புறமா தம் ரூட் கேக்குமே வந்துட்டு கேட்டிருந்தாங்க. தம் ரூட் கேக் அவங்க இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலுமே என்கிட்ட ஆர்டர் பண்ணதால் நம்ம நல்லபடியாக நம்ம பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கணும் இல்லையா, வழக்கம் போல். அதனால் நான் கொஞ்சம் பார்த்து தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் இனிப்பு வேறு கம்மியாக கேட்டதால் நல்லாயிருக்குமோ என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்து பார்த்து செஞ்சேன். அதனால் மில்க் மேடு கூட ரொம்ப கம்மியாகவே நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா நான் கலந்துக்கிட்டே இருக்கையில் நல்லா ஃபஸ்ட்டு எவ்வளோ தண்ணியாக இருந்தது, இப்போ நல்லா பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம பேக் பண்ணோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு சீக்கிரமாகவே நம்மளுக்கு பேக் ஆயிரும். இதே தண்ணியாக இருக்கும்போது நீங்கள் பேக் பண்ண வச்சிங்கன்னா மணிக்கணக்காக நம்மளுக்கு பேக் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் நல்லா இந்த மாதிரி கெட்டியானதுக்கப்புறமா நீங்கள் பேக் பண்ண வைங்க. எல்லாத்தையுமே நம்ம பார்த்து பார்த்து செஞ்சுட்டு ஏதாவது ஒன்றத்தை மறப்போம் இல்லையா, அதே போல் தான் நான் இந்த தம் ரூட் கேக் செய்யலுமே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துட்டேன். பூஸ்ட் இல்லைனா ஹார்லிக்ஸ் ஏதாச்சும் ஒன்று நான் எப்போவுமே நான் வந்து சேர்ப்பேன். நல்லா அவ்வளோ ஃப்ளேவராக இருக்கும். நான் அதை வந்து சேர்க்கறதுக்கு மறந்துட்டேன். நான் பேக் பண்ண வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா எனக்கு ஞாபகம் வருது. சரி என்ன செய்கிறது, நம்ம பாட்டுக்கு வச்சுட்டோம், வேறு திருப்பியும் எடுத்து எதுவும் செய்ய முடியாது. அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். ஆனாலுமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நல்லா தான் வந்தது. பூஸ்ட் தான் எப்போவுமே வந்து சேர்ப்பாங்க. அது நல்லா ஃப்ளேவராக இருக்கும், நல்ல கலருமே கொடுக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணையில் கண்டிப்பாக பூஸ்ட் இல்லைனா ஹார்லிக்ஸ் 2த்தில் ஏதாச்சும் ஒன்று மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த 1/2 கிலோ அளவுக்கு செய்கிற டின்னு தான் எடுத்திருக்கேன். 7 இன்ச் டின் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுட்டு நம்ம வச்சுக்கலாம். எப்போவுமே நான் பார்ச்மெண்ட் பேப்பர்லாம் வைக்க மாட்டேன் இந்த தம் ரூட்டுக்கெலாம். கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு வச்சாலே அழகாக வந்துடும். இருந்தாலுமே எனக்கு ப்ரௌனிலாம் செய்கிறதுக்கு வந்து டின்னு வேணும் இல்லையா. இப்போ நான் இந்த மாதிரி வச்சா தான் நான் எடுத்துகிட்டு திருப்பி நான் இன்னொரு பேட்ச் வைக்க எனக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன்.
அப்புறமா இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் பற்றி ஒரு சிஸ்டருமே என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இது வந்துட்டு ரீயூஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்களே நல்லா இருக்கா அப்படின்ட்டு. ஆனால் நான் இது வரைக்கும் எனக்கு ரீயூஸ் பண்ணுறதுக்காக சந்தர்ப்பமே எனக்கு கிடைக்கல. ஏன்னா நம்ம அவசரமாக செய்கிறோம் இல்லையா, அதை நான் அப்படி இப்படி கடகடன்னு எடுக்கும்போது அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்ட தான் செய்யுது. நம்ம பார்த்து தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. அதை திருப்பியும் வச்சாக்கா நம்ம உடனே நம்ம வச்சோன்னா பரவாயில்ல, அதில் ப்ரௌனி பேட்டர்லாம் அப்படி இப்படி இருக்குது. ஸோ எனக்கு வைக்கிறதுக்கு பயமாக இருக்குது, எங்கே வீணாக போயிடுமோ அப்படின்ட்டு நான் ஒரு வாட்டி மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் அதில் வந்துட்டு போட்டிருக்காங்க 7 வாட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி போட்டிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டுக்குனா நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ வெளியில் நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்குறதால ஏதாச்சும் ஆயிரப்போகுதுன்னு நான் ஒரு வாட்டி மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறது. இப்போ இந்த தம்ரோட்டு கலவையை நம்ம இந்த டின்னில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்ததுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு நல்லா சூப்பராக நம்மளுக்கு சீக்கிரமாக நம்மளுக்கு பேக் ஆயிரும். நல்லா இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மேலே கொஞ்சமாக ஃபைனல் டச்சுக்காக கொஞ்சோண்டு நெய் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். நெய் வந்துட்டு வழக்கமாக நான் சேர்க்க மாட்டேன். வீட்டுக்குன்னு செய்யும் போது நம்ம வந்துட்டு கொஞ்சம் கூட குறைவாக தானே நம்ம நெய் சேர்ப்போம். இது நான் ஆர்டருக்குங்கிறதெல்லாம் நான் பார்த்து செஞ்சுருந்தேன், ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாதுன்ட்டு. அதனால் மேலே கொஞ்சம் கலருமே வரத்துக்காக கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துருக்கேன். ஏன்னா என்னோடய ஓடிஜியில் வந்துட்டு கலர் வரது அவ்வளோ சீக்கிரமாக வர மாட்டேங்குது, ரொம்ப லேட் ஆகுது. அப்புறமா அடுப்பில் வச்சா அழகாக வந்துடுது. அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஒன்றும் பாதியமாக உடச்சி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரியான நட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஓடிஜியை ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டு 180 டிகிரியில் ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா இன்னொரு சிஸ்டருமே என்கிட்ட வந்துட்டு முட்டை மிட்டாயெல்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு என்கிட்ட பிக்சர் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் வந்துட்டு அனுப்பிட்டு தான் இருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாமே. அப்புறமா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்கிட்ட வீடியோவில் சொன்னதை விட எக்ஸ்ட்ரா டைமிங் தான் சிஸ்டர் வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. ஒவ்வொரு ஓடிஜி வந்துட்டு டைமிங் வந்து கண்டிப்பாக மாறுபடும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் அதிகமாக வச்சிடாமல் நீங்கள் கொஞ்சம் கம்மியான டைம்லேயே வச்சு பாருங்கள். உங்களுக்கு ரெடி ஆகலைன்னா நீங்கள் கூட வச்சுக்கலாம் இல்லையா. அப்புறமா பெரிய ஓடிஜியில் வந்துட்டு டெம்பரேச்சர் எல்லாமே கொஞ்சம் வந்துட்டு 180ல் வச்சா கூட தீஞ்சு போயிடுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்துட்டு ஒரு 160 இல்லைனா 150 அந்த மாதிரி நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நம்ம தம்ரோட் கேக் வந்துட்டு நம்ம ஓடிஜியில் வச்சுட்டோம்ல. இந்த கேப்பில் நம்ம வீட் ப்ரௌனி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீட் ப்ரௌனி வந்துட்டு நம்ம நார்மல் ஃபஞ்சி ப்ரௌனி செய்கிறோம் இல்லையா, சேம் அதே அளவில் நம்ம எடுத்தாலே நம்மளுக்கு அழகாக வந்துடும். அப்புறமா ஒரு சில பேர் வந்துட்டு என்கிட்ட இப்போ கடைக்கெல்லாம் வந்துட்டு ப்ரௌனி கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்லி கேட்குறாங்கன்னா, ஒரு 4-5 நாளுக்கு மேலே வந்துட்டு ட்ரை ஆகிடுது, அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அதுக்காக இந்த புது மெஷர்மெண்ட் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். இந்த மெஷர்மெண்ட் வந்துட்டு நானாக எடுக்கல, எனக்கு ஒரு சிஸ்டர் என்கிட்ட ஷேர் பண்ணது தான். அதுலேயே சில பல ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட. ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஓரளவுக்கு எப்படி சரியாக வருமோ அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இப்போ பட்டர் வந்துட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதுவுமே ஒரு கூட குறைவாக இருக்கலாம், ஓகேவா, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது நம்ம வந்துட்டு ஓடிஜியில் வச்சுமே ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைன்னா டபுள் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். என்னடா பேசிக்கிட்டு இருக்கையில் இடையில ரொம்ப இருட்டு கசமாயிருச்சுன்னு பார்க்குறீங்களா? என்கிட்ட காம்பவுண்ட் வந்து தீர்ந்து போயிடுச்சு. லாஸ்ட்டில் இருக்கிற ரூமில் தான் வந்து இருக்குது. ஸோ எல்லோரும் தூங்கிட்டாங்க வேறு. ரொம்ப சைலண்ட்டாக காலியாக இருந்தனால நான் கேமராவை தூக்கிட்டு வந்துட்டேன். ஏதோ துணைக்கு யாரோ ஆள் வருது போல் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டே எடுத்துகிட்டு வந்துட்டேன். காம்பவுண்டுமே அல்ஹம்துலில்லாஹ் காலியாக போகுது. ஒரு 5-6 கிட்ட தான் இருக்குது. இன்ஷால்லா சீக்கிரமாகவே காலியாக போயிடும். அதையுமே வாங்கணும் இன்ஷால்லா. ஸோ அதையுமே எடுத்துகிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு ஓடி வந்துட்டேன். அப்புறமா காம்பவுண்ட் வந்துட்டு ஒரு 150 கிராம் அளவுக்கு நம்ம எடுக்கணும். ஆனால் 150 கிராம் அளவுக்கு நான் எடுத்து செஞ்சு பார்த்தேன். எனக்கு அந்த அளவுக்கு சாக்லேட்டே எனக்கு தெரியலை. அதனால் நான் இதில் வந்துட்டு ஒரு 180 கிராம் அளவுக்கு நானாக வந்துட்டு அளவு எடுத்துருந்தேன். இந்த அளவு வந்துட்டு நானாக ட்ரை பண்ணி பார்த்தது தான். ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. நான் இது எதுக்காக ஷேர் பண்ணுறேன்னா, நீங்கள் கடைக்கு அந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்க, இல்லை ரொம்ப லாங்கில் நீங்கள் அனுப்புறீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை ஆகாமல் இருக்குது. நான் செய்கிறதுமே அல்ஹம்துலில்லாஹ் நான் ஃபஸ்ட்டு நான் ஷேர் பண்ணுவேன் இல்லையா, ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. அதுவுமே இது வரைக்கும் ட்ரை ஆனது கிடையாது. நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க, இந்த மாதிரி கடைக்கு அனுப்புறது வந்துட்டு ஒரு 4-5 நாளே ட்ரை ஆயிடுது அப்படின்ட்டு. அதுக்காக தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது வந்து நான் கோதுமை மாவுலையுமே செய்கிறதால நான் அப்படியே வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சேனல் பார்த்து நிறைய பேர் ஹோம் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் சொல்லி என்கிட்ட தினம் ஏதாச்சும் ஒரு மெசேஜ் ஆச்சும் வந்துடுது. அதெல்லாம் பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எல்லாரையுமே நான் எல்லா வீடியோலையுமே ஷேர் பண்ணணுன்ட்டு எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. இன்ஷால்லா நான் ஒவ்வொரு வீடியோலையுமே நான் ஒவ்வொருத்தவங்களை பற்றி நான் வந்துட்டு சொல்கிறேன். அப்புறமா மாவு வந்துட்டு ஒரு 90 கிராம் அளவுக்கு சொல்லியிருந்தாங்க. மாவுமே வந்துட்டு அந்த அளவுக்கு சேர்த்தா ஒரு மாதிரி எனக்கு கேக்க போல் எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால நான் ஒரு 72 கிராம் அளவுக்கு நம்ம வழக்கமாக எடுப்போம் இல்லையா மாவு, அதே அளவுக்கு தான் நான் மாவு வந்து எடுத்திருக்கேன். இது கூட வந்துட்டு கொக்கோ பவுடர் வந்துட்டு ஒரு 20 கிராம் அளவுக்கு சொல்லியிருந்தாங்க. அதுவுமே வந்துட்டு நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஒரு 12 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். இதுவுமே கொஞ்சம் கூட குறையா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறமா சர்க்கரையுமே வந்துட்டு ஒயிட் சுகர் வந்துட்டு 75 கிராம், அப்புறம் ப்ரௌன் சுகர் வந்து 75 கிராம் கிட்ட சொல்லியிருந்தாங்க. இதுவுமே வந்துட்டு ரொம்ப அதிகமான சர்க்கரை இருக்குது. இதுவே நம்ம அந்த சாக்லேட் காம்பவுண்ட் வந்து நம்ம கம்மியாக எடுத்திருந்தோம்னா நம்ம அந்த அளவில் சேர்த்துக்கலாம். நான் வந்து காம்பவுண்ட் அதிகப்படுத்திட்டேன் இல்லையா, அதனால நான் வழக்கமாக வந்து எடுக்கிற அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு 90 கிராம் கிட்ட நான் சுகர் எடுத்திருக்கேன். ரெண்டுமே கலந்து ஒயிட் சுகர் அப்புறமா ப்ரௌன் சுகர் ரெண்டுமே கலந்து எடுத்திருக்கேன். கூட குறைவாக எடுத்துக்கலாம். வெள்ளை சர்க்கரை அதிகமாக எடுத்துக்கலாம், இல்லைனா ப்ரௌன் சுகர் அதிகமாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். என்கிட்ட இப்போ ப்ரௌன் சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதனால் ஒரு 1/4 பங்கு அளவு எடுத்துகிட்டு ஒயிட் சுகர் 3/4 பங்கு அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இடையில இந்த தம்ரூட் கேக்கை ட்ரை பண்ணி செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி பார்த்தா கொடூரமாக அதில் அந்த கலரே வரல. அதை பார்த்தாலே எனக்கு செம்ம அப்செட் ஆயிரும். பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள், சுத்தமாக கலரே வரவே இல்லை. இதுவே நான் அடுப்பில் வச்சேன்னா அவ்வளோ அழகாக கலர் வந்துடுது. அதனால் எடுத்து பார்த்துட்டு நான் வந்துட்டு கத்தியுமே வச்சு செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்துட்டு அந்தளவுக்கு பேக் ஆகிருக்க மாதிரியே எனக்கு தெரியலை. லைட்டாக கொஞ்சம் பேக் ஆகாத மாதிரி இருந்தது. அதனால் கொஞ்சமாக நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா டைம் வச்சு எடுத்தேன். அதே போல் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஓடிஜிலையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு முன்ன பின்ன தான் ஆகுமே. நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க இல்லையா, டைமிங் வந்துட்டு இந்த டைமில் ஆக மாட்டேங்குதுன்ட்டு. எப்போவுமே ஒரே டைமில் ஆயிராது. எனக்குமே சில சமயம் 20 நிமிஷத்துலேயே ஆயிரும். ஒரு சில சமயம் கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நான் கூட ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி வச்சு விட்டுட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம அளவுகள் எல்லாத்தையுமே நம்ம அளந்து வச்சுட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட் இப்போ நம்ம முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். 1/2 கிலோவுக்கு வழக்கமாக செய்கிறது போல் 2 முட்டை எடுத்துகிட்டு அதை நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த முட்டையை நம்ம நல்லா பீட் பண்ணையில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு இதில் உப்பு சேர்த்து நல்லா இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதிகமாக நான் ப்ரௌனி ரெசிபி எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா. அப்புறமா வழக்கமாக நம்ம செய்கிறது தான். இந்த முட்டையை நல்லா கலந்துட்டு சாக்லேட் கலவையை முட்டை கூட சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு முட்டையில் வந்துட்டு சாக்லேட்டு சேர்க்குறதுக்கு முன்னாடி சர்க்கரை இருக்கு இல்லையா, சர்க்கரை பொடி பண்ணி வச்சுருந்த சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா அதை கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சாக்லேட் கலவையை சேர்த்து நல்லா கலக்கணும். இப்போ ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த்தாக வந்துட்டதால் நான் கொஞ்சம் கடகடன்னு சொல்லிடுறேன். அப்புறமா இந்த ப்ரௌனியில் கார்னர்ஸ்லலாம் ஒரு மாதிரியா அந்த கிரிங்கிள் டாப் வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சர்க்கரை வந்துட்டு சரியாக கரையாமல் இருந்தாலுமே அதுவுமே ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி கலந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ முட்டையும் சர்க்கரையும் நல்லா கலந்து கரைச்சதுக்கப்புறமா நம்ம சாக்லேட் கலவை கூட சேர்த்துடலாம். இப்போ முட்டை, சர்க்கரை, சாக்லேட்டு, பட்டர் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. வழக்கமாக சொல்கிறது போல் தான். மாவு சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்லா கலக்குன்னு கலக்கி எடுத்துக்கலாம். மாவு சேர்த்துட்டோன்னா ரொம்ப ஜென்டலாக தான் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அப்புறமா இதில் ஒரு கொஞ்சோண்டு ஒரு பொட்டு போல் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வழக்கமாக ப்ரௌனிக்கு நான் எப்போவுமே சேர்க்குறதே கிடையாது. இந்த மாதிரி கோதுமை மாவில் செய்கிற ப்ரௌனி இல்லைன்னா ராகி மாவில் செய்கிற ப்ரௌனிக்கு கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறது அந்த மாவோட அந்த ராஸ்மெல் இல்லாமல் இருக்குங்கிறதுக்காக. சும்மா கொஞ்சோண்டு ரொம்ப சேர்த்துறாதீங்க. ஒரு 1/4 கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் இந்த 1/2 கிலோ அளவுக்கு ப்ரௌனிக்கு. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மாவை சேர்த்துடலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி மாவு நல்லா ஜலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டான ப்ரௌனி கிடைக்கும். நார்மலாக நம்ம மைதா மாவு யூஸ் பண்ணி செய்யலே நம்ம ஜலிச்சிட்டு தான் சேர்க்கணும். கோதுமை மாவு, ராகி மாவுலாம் கண்டிப்பாக ஒரு 2-3 வாட்டி நல்லா ஜலிச்சிட்டு சேருங்க. அப்போ தான் நல்லா வந்து சாஃப்டான ப்ரௌனி கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ ரொம்ப ஜென்டிலாக நம்ம மாவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம டின்னில் சேர்த்து நம்ம பேக் பண்ண வேண்டியது தான். இப்போ நம்ம நார்மலாக ப்ரௌனி நம்மளுக்கு பேக் ஆகிறதுக்கு ஒரு 25 நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கலாம். ஆனால் இப்போது இந்த மாதிரி கோதுமை மாவு இல்லைனா ராகி மாவு நம்ம யூஸ் பண்ணி ப்ரௌனி செய்யும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கூடுதலாக நம்மளுக்கு பேக் ஆகிறதுக்கு டைம் ஆகும். இது வந்துட்டு ஒரு 35 நிமிஷம் அந்த மாதிரி எனக்கு ஆச்சு பேக் ஆகி கிடைக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் டைமிங் வந்துட்டு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க.
இந்த ட்ரேவோட கார்னர்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி பார்த்தோன்னா அப்படியே வந்துட்டு ஒழுகும் சைடில் கார்னர்ஸ்லலாம். இந்த மாதிரி ட்ரேலலாம் வந்துட்டு கண்டிப்பாக முட்டை மிட்டாய் அப்புறமா தம் ரூட் கேக் இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. ஏன்னா நெய் வந்து கண்டிப்பாக வந்து கேப்பில் அப்படியே லீக் ஆயிரும். ஒரு சிஸ்டர் வந்துட்டு சேம் இதே போல் டின்னில் வந்துட்டு முட்டை மிட்டாய் செஞ்சுருக்காங்க. அவங்க ஓடிஜி எல்லாம் வந்துட்டு ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கேப் இல்லாத ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே அப்படி லாக்கில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டின் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவே ப்ரௌனிக்குன்னா பிரச்சனை இல்லை, அது ஒன்றுமே ஆகாது. நம்ம இந்த மாதிரி பேக்கிங் பேப்பர்லாம் வச்சுருவோம். ஸ்வீட்ஸுக்குமே நம்ம பேக்கிங் பேப்பர் வச்சாலுமே நெய் கண்டிப்பாக வந்து ஒழுகும். ஸோ கொஞ்சம் பார்த்து டின்னெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. இப்போ பேப்பர் எல்லாமே போட்டு செட் பண்ணதுக்கப்புறமா இது அப்படியே டேரெக்டாக சேர்த்துறாமல் லைட்டாக ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறமா இப்போ ரீசெண்டாக என்கிட்ட நிறைய புது யூடியூபர்ஸ் எல்லாருமே எந்த ஆப் எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. நான் வந்துட்டு யூகட் வீடியோ எடிட்டர் ஆப் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அது ரொம்ப நல்லா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா வீடியோ எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பிகினர்ஸ்க்கெலாம் டிப்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உண்மையிலேயே சொல்லப்போனால் நானே ஒரு பிகினர் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன். நல்லா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி வீடியோ போட்டால் தான் உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானே எப்படியோ வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ. ஸோ இன்ஷால்லா நான் ஃப்யூச்சரில் வேணால் ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம ப்ரௌனி பேட்டர் எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறதுக்குள்ளே இந்த தம் ரூட் வந்து சூப்பராக செட் ஆயிருச்சு. ஓரளவுக்கு கொஞ்சம் கலர் வந்திருக்கு. சரி ஓகே, இதுவே போதும், இதுக்கு மேலே வச்சா ரொம்பவே ஹார்டாயிரும்னு சொல்லி நான் எடுத்து வச்சுட்டேன். அது எடுத்த கையோட ப்ரௌனியுமே நான் வச்சுட்டேன். அப்புறம் நிறைய பேருக்கு இந்த டவுட்டுமே இருக்குது, நம்ம ஃபஸ்ட்டு பேக் பண்ணதுக்கப்புறமா திருப்பி நம்ம ப்ரீஹீட் பண்ணி தான் நம்ம ஓடிஜி யூஸ் பண்ணோமான்ட்டு. அந்த மாதிரிலாம் நான் பண்ணுறது இல்லை. ஏற்கனவே அது சூடாக தானே இருக்குது, நம்ம அப்படியே வச்சு விட்டுடலாம். நான் அப்படியே தான் வைக்கிறது. அப்படியே வைக்கலாம், என்னத்துக்கு நம்ம திருப்பி அதை போட்டு ப்ரீஹீட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நான் அப்படியே வச்சிடுறது. அப்புறமா தயவு செஞ்சு இதை மட்டும் எல்லாருமே வந்து கேட்டுக்கோங்க. நிறைய வாட்டி வந்துட்டு நான் நிறைய வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன், ஏதாச்சும் டவுட்னா இது டேரெக்டாகவே கேளுங்க, நைஸாலாம் வந்துட்டு ப்ரௌனி வாங்குறது போலலாம் கேட்காதீங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். அதே போல் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் வந்து டேரெக்டாகவே வந்து கேட்குறீங்க. நானுமே வந்து சொல்கிறேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு 2-3 நம்பர்லேருந்து சேம் ஒரே ஒருத்தர் தான் நினைக்கிறேன், ஒரே சிஸ்டர் தான் நினைக்கிறேன். ஒரே கொஷின் தான் மாறி மாறி வந்துட்டு வருது. ஸோ எனக்கு வந்து தெரிஞ்சுது அவங்க ஹோம் பேக்கிங் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க போல். ரேட் கேட்குறதுக்கு தான் எனக்கு தெரிஞ்சுது. அவங்க எப்படி என்கிட்ட சொல்லி கேட்டாங்கன்னா, அவங்க ரொம்பவே குட்டி பாப்பா வச்சுருக்கிறதா சொன்னாங்க. அவங்களுக்கு ப்ரௌனி செய்ய தெரியாதுன்னு சொல்லிட்டு என்கிட்டேருந்து வாங்கி அவங்க சேல் பண்ணுற மாதிரி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நானுமே ஓகே சொல்லியிருந்தேன். சரி ஓகே, நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம், நம்மளுக்கும் பிஸ்னஸ் போல் இருக்கும், அவங்களுக்குமே நம்ம ஹெல்ப் பண்ணது போல் இருக்கும்னு நான் யோசித்தேன். ஆனால் கடைசிக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவங்க ஆல்ரெடி ஹோம் பேக்கிங் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜஸ்ட்டு வந்து ரேட் கேட்குறதுக்காக பேசியிருக்காங்க. அப்புறமா வந்துட்டு ஒரு பீஸ் எவ்வளோ ரேட்டு கொடுக்கலாம் அப்படிலாம் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன், அவ்வளோதான். ஏன்னா நானும் இந்த பீஸ் கணக்கிலலாம் நான் கொடுக்குறதுலே எனக்கு தெரியாது. நான் எப்போவுமே இந்த எடை கணக்கில் தான் நான் வந்து கொடுக்குறது. ஸோ யாருக்காவது ஏதாவது வேணும்னா தயவு செஞ்சு என்கிட்ட டேரெக்டாகவே கேளுங்க, நான் அப்படி டேரெக்டாகவே நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா நம்ம வீட்டு வேலைங்களையும் பார்த்துக்கிட்டு நம்மளுக்கு உடம்புமே ஒரு நேரம் இருக்கிறது, ஒரு நேரம் இருக்காது. ஸோ உங்களுக்கு புரியும் சொல்லி நினைக்கிறேன். ஏதாவது ஒன்று டேரெக்டாகவே கேளுங்க. அப்புறமா மெசேஜ் ரிப்ளை வரலன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்ஷால்லா நான் வந்து பார்த்துட்டு நான் ரிப்ளை பண்ணுறேன். கேட்டதே ரிப்பீட்டடாக வந்துட்டு அனுப்பிட்டே இருக்காதீங்க. இப்போ இடையிலே வந்துட்டு ஒரு கிலோ அளவில் ப்ரௌனியுமே வச்சுருவோன்ட்டு அதையுமே நான் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இப்போ நைட்டுக்கே நான் செஞ்சு வச்சிட்டேன்னா எனக்கு மறுநாளைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியாக வீட் ப்ரௌனி வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நான் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். மேலே அழகாக அந்த க்ரிங்கிள் டாப் எல்லாமே ஃபார்மாக இருந்தது. இருந்தாலுமே வந்துட்டு அது பேக் ஆகாமல் தான் இருந்தது. லைட்டாக மேலோட்டமாக கை வச்சு பார்த்தாலே தெரியும், லைட்டாக கொஞ்சம் அந்த வேகாதது வந்து தெரியும். இதுவே சப்போஸ் நீங்கள் பிகினராக இருந்தால் தயவு செஞ்சு இந்த மாதிரி வச்சு பார்த்துடாதீங்க. டபக்குன்னு கை வந்து உள்ளே போயிடுச்சுன்னா ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது குச்சி வச்சு இல்லைன்னா கத்தி வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ எடுத்துகிட்டு நம்ம திரும்பி உள்ள வைப்போம் இல்லையா, நம்ம ஏற்கனவே வச்ச டைரெக்ஷன்லேயே வைக்காமல் டின்னை கொஞ்சம் வேறு மாதிரி டைரெக்ஷனில் மாற்றி வைக்கணும். வச்சுட்டு திரும்பியுமே ஒரு 10 நிமிஷம் இல்லைனா ஒரு 1/4 ஹவர் அந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாம். நார்மலாக மைதா மாவில் செய்கிறதுனா அந்தளவுக்கு வைக்க தேவையில்லை. இது வீட் ப்ரௌனிங்கிறதால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகுன்ட்டு நான் அந்த மாதிரி வச்சுட்டேன். அவ்வளோதான், ஒரு பக்கம் வச்சு விட்டுட்டு இந்த 1 கிலோ ப்ரௌனியுமே நான் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் நான் 1 kg ப்ரௌனி மெஷர்மெண்ட்டோடு நான் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதையுமே நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஓகே, அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இடையில இந்த தம் ரூட் கேக் எல்லாத்தையுமே பத்திரப்படுத்தி வைக்கணும். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா வந்துட்டு இந்த பேக்கிங் ஷீட் எல்லாமே போட்டு கவர் பண்ணி நான் பத்திரமா எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நல்லா சூடாக தான் இருக்கும். நல்லா சூடு நல்லா ஆறுற வரைக்கும் நம்ம அப்படியே வச்சிடணும் இல்லையா.
இது நைட்டு ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒரு 2:30 மணி இருக்கும் நான் இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு. இப்போ இடையிலே பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரௌனி வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது கோதுமை மாவில் செஞ்ச ப்ரௌனினா யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ நல்லா சாஃப்டாக சூப்பர் ஃபஜ்ஜியாக அழகான ஒரு கிரிங்கிள் டாப்போட சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்ஷால்லா கண்டிப்பாக இந்த மெஷர்மெண்ட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சாக்லேட்டியாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ரொம்ப லாங்கில் கொரியர் அனுப்புகிறீங்க, இல்லைனா ரொம்பவே சீக்கிரமாக உங்கள் ப்ரௌனி எல்லாமே ட்ரை ஆயிடுதுன்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ப்ரௌனிக்குமே ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டு சேஃபாக நம்ம மூடி பத்திரமா எடுத்து வச்சிடலாம். அப்புறமா முக்கியமாக இந்த தம்ரூட்டோட எடையை காமிக்க மறந்துட்டேன். இது கரெக்டாக 705 கிராம் கிட்ட இருந்தது. 705.2 இருந்தது. ஏன்னா அந்த எடையுமே எவ்வளோ வரும்னு சொல்லியுமே என்கிட்ட காமிக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த அளவில் செஞ்சாக்கா இந்த அளவில் வரும். உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கிளிப்ஸ் எல்லாமே நான் மறுநாளைக்கு ஈவினிங் டைம் கிட்ட நான் எடுத்தது. முதல் நாளே இந்த அம்ரூட் கேக் எல்லாமே நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கப்புறமா 1 கிலோ அளவில் ப்ரௌனி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மறுநாள்லேயுமே நான் செஞ்சுட்டு லாஸ்ட்டாக மொத்தமாக வச்சு பார்க்கையில் அவ்வளோ ரொம்ப மனசுக்கு நிறையவா திருப்தியாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த தம்ரூட்டை வந்து செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் செக் பண்ணியிருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருந்தது. ஆனால் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததால் எனக்கு அந்தளவுக்கு வழக்கமாக செய்கிறது போல் எனக்கு ஃபீல் ஆகலை. அதுவும் இல்லாமல் நான் வந்து இதில் பூஸ்ட் ஹார்லிக்ஸுமே நான் போட மறந்துட்டேன். இருந்தாலுமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருந்தது. அவ்வளோதான் அல்ஹம்துலில்லாஹ். மறுநாளைக்கு ஈவினிங் போல் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிவிட்டு பேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேபிளில் வச்சு பார்க்கையில் அவ்வளோ நல்லா இருந்தது எனக்கு. எவ்வளோ தான் நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சாலும் லாஸ்ட்டாக இந்த மாதிரி மொத்தமாக வச்சு பார்க்கையில் அவ்வளோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அப்புறமா இது இடையில இந்த சின்ன டின்னில் இருக்க பார்த்தீங்களா முட்டை இது வந்து கொஞ்சம் தீஞ்சு போச்சு. நான் வந்துட்டு பகல் நேரத்தில் அதை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் அசதியாக இருக்குதுன்னு சும்மா தான் சாஞ்சேன். அப்படியே கண்ணை இழுத்துட்டு போயிடுச்சு. அது அப்படியே மறந்து போயிடுச்சு. அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக தான் வச்சு எடுக்கணும். அடுப்புலலாம் வச்சோம்னாக்கா. அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஹோம்மேட் வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். யாராவது இவ்வளோ நேரம் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கேக்ஸ் அண்ட் ப்ரௌனிஸ் எல்லாமே செஞ்சது நிஷா சிஸ்டர் ஃப்ரம் ஐஎம்பேட்டை. இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். இன்ஷால்லா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் இவங்களுக்கு கொடுங்க. இவங்க வெறும் ப்ரௌனிஸ் மட்டும் இல்லாமல் பர்த்டே கேக் ஆர்டர்ஸுமே எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்புறமா இந்த கேக்ஸ் அண்ட் ப்ரௌனிஸ் எல்லாமே செஞ்சது சிதம்பரத்தில் இருக்க சிஸ்டர். இவங்களோட பேரை நான் மறந்துட்டேன். இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.